Hello students, நாம இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007ல பிபிடில கிளாஸ் 7 பார்க்க போறோம். கிளாஸ் 7ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ரிவ்யூ டேப், வியூ டேப் ரெண்டு டேபை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிவ்யூ டேப். ஸோ ரிவ்யூ டேப் அப்படின்னா என்னன்னா, நம்ம இப்போ ஸ்லைடை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், கண்டென்ட் கிரியேட் பண்ண போறோம். அடுத்தது என்ன பண்ணோம், அதில் பிக்சர் ஏதாவது இன்செர்ட் பண்ணுறதா இருந்தால் இன்செர்ட் டேப் யூஸ் பண்ணி பிக்சர் இன்செர்ட் பண்ணோம். அடுத்து டிசைன் கொடுத்தோம், அனிமேஷன், அப்புறம் ஸ்லைட் ஷோ பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். எப்படின்னா, ஸோ அதில் ஏதாவது ஸ்பெல் செக் இருக்கா, இல்லை ஏதாவது நம்ம எழுதியிருக்கிற கண்டென்ட்டை வேற லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறோமா, இல்லை ஏதாவது ஒரு வேர்டுக்கு மீனிங் கண்டுபிடிக்கணுமா, அப்படி இல்லைன்னா இப்போ நம்மளோட ப்ராஜெக்டை வேற யாராவது படிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஹிண்ட்ஸ் மாதிரி போட்டு அனுப்ப போகிறோமா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஓவரால் ஸ்லைடை இப்போ ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் ரிவ்யூ டேப். ஸோ இதில் ப்ரூஃபிங், கமெண்ட்ஸ், ப்ரொடெக்ட் மூணு குரூப் இருக்கு. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ரிவ்யூ டேப்ல ஃபர்ஸ்ட் ப்ரூஃபிங். ஸோ நான் இதில் டெக்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் எழுதியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரூஃபிங் குரூப். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லிங். ஸோ ஸ்பெல்லிங்னா என்னன்னா, நம்ம இப்போ எழுதியிருக்கிற கண்டென்ட்ல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எழுதியிருக்கோமா, ஏதாவது லெட்டர் விட்டுருக்கோமா அப்படின்னு பார்க்கக்கூடியதான் ஸ்பெல்லிங். ஸோ நமக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி தெரியும். எப்படின்னா, நம்ம சப்போஸ் கண்டென்ட் ஏதாவது எழுதிட்டே வரோம், இல்லை ஏதாவது பேராகிராஃப் எழுதிட்டே வரோம்னா அதில் ரெட் மார்க் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ரெட் மார்க் பண்ணியிருந்தாவே அங்கே ஏதோ ஸ்பெல் செக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே வெல்கம் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் இப்போ சப்போஸ் ஓ டபுள் டைம் போட்டுட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்க, நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கு கீழே ரெட் கலர்ல அண்டர்லைன் ஆயிருக்கா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது கண்டென்ட் எழுதிட்டு இருந்துக்கும் போது அந்த ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்ல இந்த மாதிரி ரெட் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா அங்க ஸ்பெல் மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுவே கிரீன் கலர்ல ஏதாவது அண்டர்லைன் ஆயிருந்தா அங்க கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கு, நம்ம ஏதோ கிராமட்டிக்கலா அந்த சென்டென்ஸ்ல ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெட் கலர்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிரீன் கலர்னா கிராமட்டிக்கல் மிஸ்டேக். ஓகேங்களா. ஸோ அடுத்தது இதுல ஏவை விட்டுறேன். ஸோ இப்போ பாருங்க, இதுல பிபிடின்றது கரெக்ட், இந்த கிளாஸ்ன்றதுல இடத்துல மட்டும் நம்ம தப்பு பண்ணிருக்கோன்றதுனால அங்க மட்டும் அண்டர்லைன் பண்ணிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்பெல் செக் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ரெட் கலர்ல அண்டர்லைன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ இதை எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ நமக்கு எந்த வேர்டுக்கு இப்போ ஸ்பெல் செக் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்பெல்லிங் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பாருங்க, டிக்ஷனரியில நமக்கு இங்கே இருக்கிறது என்னவோ அது காமிக்கும். நாட் இன் டிக்ஷனரி அப்படின்னா டிக்ஷனரியில இல்லாத ஒரு வேர்டா இங்கே ஒன்று இருக்கு அப்படின்றது அது மீனிங். ஸோ இங்கே டபுள் ஓ போட்டு நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்னலாம் ஆல்டர்னேட்டிவா வேர்டு இருக்கு அப்படின்றத கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ சேஞ்ச் டு சஜஷன். ஸோ சேஞ்ச் டு என்னன்னா இதுதான் கரெக்டான வேர்டா இருக்குன்னு அவங்களே ஒன்று தந்திருப்பாங்க. இல்லைன்னா இதுக்கு ரிலேட்டடா என்னென்னலாம் வேர்ட்ஸ் இருக்கோ கரெக்டான ஸ்பெல்லிங்கோட அதெல்லாம் இந்த சஜஷன்ல இருக்கும். ஓகேங்களா. ஸோ நமக்கு தெரியும் வெல்கம்க்கு WELCOME இதுதான் கரெக்டான வேர்ட். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல இதை போய் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த ஓவை கேன்சல் பண்ணாவே இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போயிடும். ஸோ அது இல்லாம ஸோ நமக்கு இப்போ இந்த வேர்டு தானே, ஸோ அந்த வேர்டை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ நம்ம எந்த வேர்டை சேஞ்ச் பண்ணணுமோ அந்த வேர்டை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்க பாருங்க சேஞ்ச் அப்படின்னு இருக்கா. ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க சேஞ்ச் ஆயிடும். ஸோ இங்க சேஞ்ச் ஆயிட்டு அடுத்து எங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் அந்த இடத்துல உங்க கர்சர் போய் செலக்ட் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்க சேஞ்ச் பண்றதுனா சேஞ்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடும். அடுத்தது த ஸ்பெல்லிங் செக் இஸ் கம்ப்ளீட். ஸோ அடுத்தது வேற எந்த வேர்டும் இல்லை, கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது சப்போஸ் நம்ம இப்ப ஏதாவது ஒரு ஊர் நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாருங்க, இப்ப நான் சேலம்னு எழுதியிருக்கேன். பட் சேலம்னு எழுதியிருக்கிறது நான் எழுதியிருக்கிறது கரெக்ட் தான். பட் பாருங்க ரெட் கலர்ல அண்டர்லைன் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த ஸ்பெல்லிங்க்கு எப்படி ஒர்க் ஆகும்னா, ஏதாவது ஒரு நேமோ இந்த மாதிரி ஊர் பேரோ இல்லை பர்சனோட நேம் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது அதனால. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அங்கே ரெட் கலர்ல காமிக்கும். பட் ஆனால் இது கரெக்ட். ஸோ
இப்போ இந்த ரெட் மார்க்கை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா சேம் அதே அந்த வேர்டை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பெல்லிங் கொடுங்க. இதில் இக்னோர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? ஸோ என்ன இக்னோர்னா என்ன மீனிங்னா இது கரெக்டு தான், அதனால இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை இக்னோர் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு டைம் தான் இந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இக்னோர் யூஸ் பண்ணலாம். இந்த சேலம்ன்ற வேர்டை நம்ம அடிக்கடி இந்த டெக்ஸ்ட்ல இந்த கண்டென்ட்ல நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னா எல்லா இடத்துலயும் ரெட் மார்க் காமிக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கா போயிட்டு இக்னோர் கொடுக்க முடியாதனால இக்னோர் ஆல் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஸோ எங்கெல்லாம் நீங்க சேலம் டைப் பண்ணியிருக்கீங்களோ அங்கெல்லாம் ரெட் மார்க் இருக்கும். இக்னோர் ஆல் கொடுத்தோன்னே எல்லா ரெட் மார்க்கும் ரிமூவ் ஆயிடும். ஒரு இடத்துல மட்டும் கொடுக்கணும்னா இக்னோர், எல்லா இடத்துலையும் கொடுக்கணும்னா இக்னோர் ஆல். ஓகேங்களா? ஸோ இங்க சேஞ்சுக்கும் அதே மாதிரி தான். ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணணும். இப்போ வெல்கம்ன்றது நான் இந்த இடத்துல மட்டும் தான் தப்பு பண்ணியிருக்கேன்னா இங்க சேஞ்ச் கொடுத்துலாம். நான் எழுதியிருக்க எல்லா இடத்துலையும் நான் வெல்கம்ன்ற வேர்டை தப்பு பண்ணி தான் எழுதியிருக்கேன் அப்படின்னா சேஞ்ச் ஆல் கொடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஆட் அப்படின்னா என்னன்னா ஸோ இது வந்து கரெக்டான வேர்டு தான், ஆனால் ஸ்பெல் மிஸ்டேக் காமிக்கிறது. ஸோ நீங்கள் ஆடுன்னு கொடுத்து டிக்ஷனரியில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் எப்போல்லாம் இந்த வேர்டை யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ ஸ்பெல் மிஸ்டேக் காமிக்காது. டிக்ஷனரியில் ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டா அதுக்கு அடுத்தது நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் ஸ்பெல் மிஸ்டேக் காமிக்காது. நீங்கள் டிக்ஷனரியில் ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கு முன்னாடி அந்த வேர்ட் கரெக்டான ஸ்பெல்லிங்கில் தான் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் நீங்கள் டிக்ஷனரியில் ஆட் பண்ணணும். அடுத்தது ஆட்டோ கரெக்ட் அது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த வேர்டுக்கு பதில் இந்த வேர்டு தான் அப்படின்றத அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து சேஞ்சஸ் ஆயிடும். ஸோ இங்க சேஞ்ச் டூல ஃபர்ஸ்டா ஒன்று கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்பெல்லிங்ல தான் இருக்கும் இந்த வேர்டு அப்படின்றத இதுவே ஆட்டோ கரெக்ட் பண்ணி கொடுத்துரும். அதுதான் ஆட்டோ கரெக்ட். சகஷன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த சகஷன் நேம்ஸ். ஸோ இதை தான் இங்கேயும் காமிக்கும். க்ளோஸ்னா க்ளோஸ் பண்ணிடுது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இதை இக்னோர் ஆல் கொடுக்குறேன். பாருங்க சேலம்ன்றது கரெக்ட் தான். ஸோ நமக்கு ரெட் மார்க் மட்டும் ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஸ்பெல் செக். ஓகேங்களா? ஸோ ஸ்பெல் செக்கோட ஷார்ட்கட் கீ F7. ஓகேங்களா? அடுத்தது ரிசர்ச். ஸோ ரிசர்ச்சோட ஷார்ட்கட் ஆல்ட் பிளஸ் கிளிக். ஸோ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு கீபோர்டில் மவுஸ் பாயிண்டர் கிளிக் பண்ணீங்கன்னா ரிசர்ச்ன்றது ஓப்பன் ஆகும். ஸோ ரிசர்ச்ன்றது என்னன்னா நான் இப்போ இங்கே கண்டென்ட் எழுதியிருக்கேன், அதில் எனக்கு ஒரு வேர்ட் மட்டும் என்ன வேர்டு அதனோட மீனிங் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் ரிசர்ச். ஓகேங்களா? ஸோ நான் இந்த ரிசர்ச் கொடுக்குறேன். இப்போ கர்சர் எந்த இடத்துல இருக்கு? இந்த சேலம்ன்றது இருக்கு. ஸோ அதனால இங்க சர்ச் பாக்ஸ்ல சேலம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இங்க கீழே இருக்கு பாத்தீங்களா ஆல் ரெஃபரன்ஸ் புக்கு. ஸோ இந்த சேலம்ன்ற வேர்டுக்கு எல்லா ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து இதுக்கு என்ன இந்த வேர்டோட மீனிங் என்ன அப்படின்றத இங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்க இதிலே த்ரெஷர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ த்ரெஷர்ஸ்னா என்னன்னா சினானிம்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வேர்டோட சினானிம்ஸ் என்னன்னு ஸோ நான் வெல்கம்ன்ற வேர்டு எடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ வெல்கம்க்கு ஸோ இதில் த்ரெஷர்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? பாருங்க வெல்கமோட சினானிம் என்னென்ன கிரீட்டிங், ரிசப்ஷன், கிரீட், ரிசீவ், அது மீட், இது எல்லாமே வந்து வெல்கம்க்கு ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ற ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ். ஸோ த்ரெஷர்ஸ்னா சினானிம்ஸ், அதனோட ஆல்டர்னேட்டிவ் மீனிங் என்னென்னவோ அந்த வேர்ட் எல்லாம் கொடுக்கும். ஸோ இதுலயே த்ரெஷர்ஸ் வந்து இங்கிலீஷ் யுனைடெட் கிங்டம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்னன்னா இதனோட மீனிங் வந்து யூகே லாங்குவேஜ்ல என்னென்னலாம் மீனிங் இருக்கும் இது. அடுத்தது பாருங்க பிரெஞ்சு. ஸோ வெல்கம்க்கு ஃப்ரெஞ்சில் என்னென்னலாம் சினானிம் மீனிங்ஸ் இருக்கோ அது கொடுக்கும். அடுத்தது ஸ்பெயின். ஸோ இந்த மாதிரி அந்தந்த லாங்குவேஜில் என்ன மீனிங்கோ அது கொடுக்கும். ஸோ இந்த லாங்குவேஜ் எல்லாம் இந்த ஃபாண்ட்டு நம்ம முதல்ல நம்மளோட சிஸ்டமில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு இது வந்து விசிபிள் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாருங்க நமக்கு ஃப்ரெஞ்சு கொடுத்தது விசிபிள் ஆகலை. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம கிட்ட அந்த ஃபாண்ட், அதாவது அந்த லாங்குவேஜோட ஃபாண்ட் நம்ம கிட்ட இல்லாததுனால அது நமக்கு விசிபிள் ஆகலை. ஓகேங்களா? சப்போஸ் இருந்துச்சுன்னா நமக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது டிரான்ஸ்லேட். ஸோ இந்த டிரான்ஸ்லேட் என்னன்னா இந்த வெல்கம்ன்ற வேர்டை ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணுது. ஸோ இப்போ என்ன லாங்குவேஜ்ல கரெக்டா இருக்குன்னா இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட் யூஎஸ் லாங்குவேஜ்ல இருக்கு. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன லாங்குவேஜ்ல இந்த மீனிங்கை பார்க்க விரும்புறீங்க அப்படின்னா ஸோ இங்க பாருங்க பிரெஞ்சுன்னு இருக்கு. ஸோ அடுத்தது இங்க நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. இந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும். ஸோ இதுல எந்த லாங்குவேஜ் கொடுக்குறீங்களோ அந்த லாங்குவேஜோட மீனிங் இங்க வரும். சப்போஸ் வரல அப்படின்னா அதே தான் சேம் இதனோட ஃபாண்ட்டு
லாங்குவேஜ் வந்து உங்ககிட்ட அவைலபிளா இல்லைன்னு அர்த்தம் சிஸ்டம்ல. ஸோ அதுதான் டிரான்ஸ்லேட். ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தது தான் இங்க அடுத்தடுத்து கொடுத்துருப்பாங்க. ரிசர்ச் வருது, த்ரெஷர்ஸ், டிரான்ஸ்லேட் எல்லாமே ஒன்னே தான். அடுத்தது லாங்குவேஜ், சேம் இதே தான். இப்போ இங்க இருக்கிறது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்கு. இதே நான் வந்து அல்பியன் லாங்குவேஜ்ல இருக்கு. இந்த வேர்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் நம்ம கிட்ட அவைலபிள் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல அது மாறிக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம அதுக்கு என்ன மீனிங்ன்றதை தான் பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துல இந்த வேர்டுக்கு நம்ம வெல்கம்ன்றது இப்போ WELCOMனா அது இங்கிலீஷ், அதில் ஃப்ரெஞ்சில் எப்படி எழுதுவாங்க அப்படின்றத நம்ம விசிபிள் பண்ணி பார்க்கறது தான் இந்த லாங்குவேஜ். ஸோ இதுதான் ப்ரூஃபிங். ஓகேங்களா? அடுத்தது கமெண்ட்ஸ். ஸோ இந்த கமெண்ட்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஸோ நான் இப்போ வந்து என்னோட ப்ராஜெக்டை ரெடி பண்ணுறேன். என்னோட ப்ராஜெக்ட் நான் எழுதுறதுனால அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இதே என்னோட ப்ராஜெக்டை வேற யாராவது பார்க்கும்போது அவங்களுக்கு புரியாது. ஸோ அப்போ என்னன்னா, நான் எந்தெந்த இடத்துலலாம் இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த இடத்துல ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்தோம்னா, இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்தோம்னா அடுத்து படிக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கமெண்ட். ஸோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ சப்போஸ் நான் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி என்னோட ஹையர் ஆஃபீஸருக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டில் ஏதாவது மிஸ்டேக் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் அவங்க என்னை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துலலாம் மிஸ்டேக் இருக்குன்றத அவங்க கமெண்ட்ஸ் மூலிமா டைப் பண்ணி நமக்கு அகைன் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தான் இந்த கமெண்ட்ஸ் ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி உங்கள் கண்டென்ட்ல நோட் பண்ணி வைக்கிற மாதிரி. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு பேராகிராஃப் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இங்க பாருங்க, நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து கமெண்ட் கொடுக்க போறேன். ரிவ்யூல நியூ கமெண்ட்னு இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்க இது என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நான் வந்து குயிக் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட் டைப் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கமாண்ட். ஸோ H1 இருக்கு இல்லையா, ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கமாண்ட். ஸோ அடுத்தது நான் இந்த இடத்துல மறுபடியும் கமாண்ட் கொடுக்குறேன், நியூ கமாண்ட். ஸோ இந்த இடத்துல டாக் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்தது இந்த இடத்துல ஸோ நீங்கள் எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம். அடுத்தடுத்த நம்பருக்கு 1 2 3 இது சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் இப்போ 3 இடத்துல கமாண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் எப்படி தெரியும்னா இந்த இடத்துல எப்படி கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஸோ பாருங்க இங்க H1 H2 H3 இருக்குல்ல. ஸோ அப்போ இந்த இடத்துலலாம் நமக்கு கமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் கர்சர் வச்சிங்கனாவே அங்கே என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். நீங்கள் கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் கர்சரை கொண்டு போய் அங்கே வச்சாவே அந்த இடத்துல என்ன கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம விசிபிள் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் இந்த கமெண்ட்ல ஏதாவது நான் எடிட் பண்ணணும்னு விரும்புகிறேன்னா எடிட் கமெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ எடிட் கமெண்ட் கொடுத்துட்டு நம்ம கடைசியாக எதை கொடுத்தோம், இங்கே கொடுத்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி. அடுத்தது டெலீட். சப்போஸ் இந்த கமெண்ட்டை நான் டெலீட் பண்ண கரெக்டாக தான் இருக்குது, இல்லை இந்த இடத்துல நம்ம கமெண்ட்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னும் போது ஜஸ்ட் நீங்கள் டெலீட் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் அந்த இடத்துல கமெண்ட்ஸ் எதுவும் இல்லை. ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்னா அடுத்தடுத்த கமெண்ட்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கமெண்ட் கொடுக்குறேன்னா H2, அடுத்தது H3. இதே ப்ரீவியஸ் கொடுத்தனா மறுபடியும் H2க்கு எத்தனை கமெண்ட்ஸ் இருக்கோ ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட்டை போய் பார்த்துக்கலாம். இங்கே ஷோ மார்க்அப் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இது ஆன்ல இருக்கு. ஸோ இது ஆன்ல இருக்கனால தான் உங்களுக்கு இந்த H2 H3 தெரியுது. சப்போஸ் இதை ஆஃப் பண்ணீங்கன்னா பாருங்க எங்க கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னே உங்களுக்கு தெரியல. ஸோ கமெண்ட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியறதுக்கு இந்த ஷோ மார்க்அப் கொடுத்தாகணும். இது ஆன்ல இருந்தாதான் உங்களுக்கு இந்த H1 H2 எல்லாம் தெரியும். ஸோ இதுதான் கமெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது ப்ரொடெக்ட். ஸோ ப்ரொடெக்ட்னா என்னன்னா நம்ம ஷீட்டை நம்ம ஸ்லைடை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ இது வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன்னா இதை வேற யாரும் அக்சஸ் பண்ணிடக்கூடாதுன்னும் போது நான் என்னோட ஸ்லைடை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ எப்படின்னா பாஸ்வேர்ட் போட்டு செக்யூரா வச்சுப்பேன். ஸோ அது எப்படி வச்சுக்கிறதுன்றது தான் இந்த ப்ரொடெக்ட் ப்ரெசன்டேஷன். என்னோட ப்ரெசன்டேஷனை நான் செக்யூரா வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல பாருங்க அன்ரெஸ்ட்ரிக்டட் அக்சஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா யாரு வேணாலும் என்னோட ஸ்லைடை அக்சஸ் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், ஏதாவது சேஞ்சஸ் பண்ணதுன்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது அன்ரெஸ்ட்ரிக்டட் அக்சஸ். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் அக்சஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா என்னோடத யாருமே யூஸ் பண்ண கூடாது அப்படின்றது இங்க.
ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் போடுறது வந்து நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன். எங்கன்னா இந்த மெனு பட்டன்ல ப்ரிப்பேர் அப்படின்ற ஒரு இடத்துல பாருங்க, அங்கேயும் ரெஸ்ட்ரிக்டட் பர்மிஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ இதில் இதை சேம் ஆப்ஷன் தான். ஸோ அதே நீங்கள் என்கிரிப்ட் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த என்கிரிப்ட் டாக்குமெண்ட் என்னன்னா, என்னோட டாக்குமெண்ட்டை நான் செக்யூர்டாக வந்து சம்திங் பாஸ்வேர்ட் போட்டு நான் வச்சிருக்க போறேன் அப்படின்றது தான் இந்த என்கிரிப்ட் டாக்குமெண்ட். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் எனி பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா மறுபடியும் டைப் பண்ண சொல்லும். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களை ப்ரெசன்டேஷன் சேவில் இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஸோ வந்து நான் டெஸ்க்டாப்பில் சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் பாஸ்வேர்ட் போட்டிருக்கிறது ஒர்க் ஆகுதா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ டெஸ்க்டாப்பில் நீங்கள் செஞ்ச ஃபைலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ ஓப்பன் பண்ணும் போது என்னன்னு கேட்குது, பாஸ்வேர்ட் கேட்குது உங்களுக்கு. அந்த பிபிடி ஓப்பன் ஆகாமல் பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ நான் இந்த இடத்துல நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட ப்ரெசன்டேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நம்ம டாக்குமெண்ட்டை நம்ம செக்யூராக வச்சுக்கிறது. ஸோ இப்படி தான் பாஸ்வேர்ட் போடுறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரிவ்யூ டேப்ல இருக்கிறது. ஸோ ரிவ்யூ டேப்ல என்ன பார்த்தோம்னா, நம்ம எழுதியிருக்க கண்டென்ட்ல ஏதாவது ஸ்பெல் செக் இருக்கா, எதுக்காவது மீனிங் கண்டுபிடிக்கணுமா, இல்லை அது நம்ம எழுதியிருக்க கண்டென்ட்டை வேற லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணுமா. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டென்ட் முடிச்சுட்டு எல்லாம் ஒரு வியூ மாதிரி பண்ணி பார்க்கறது தான். ஒரு ரிவ்யூ ஓவராலாக ஒரு ரிவ்யூ பண்ணி பார்க்குற மாதிரி தான். அதுக்கு தான் ரிவ்யூன்ற மீனிங். அடுத்தது அதில் ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். அப்புறம் நம்மளோட டாக்குமெண்ட்டை செக்யூராக வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதான் இந்த ரிவ்யூ டேப். அடுத்தது வியூ டேப். ஸோ வியூ டேப்ல ப்ரெசன்டேஷன் வியூஸ், ஷோ ஆர் ஹைட், ஜூம், கலர் ஆர் கிரே ஸ்கேல், விண்டோ, மேக்ரோஸ், மொத்தம் 6 குரூப்பாக இருக்குது. ஸோ வியூ டேப்னா என்னென்னா, ஸோ நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளோட கண்டென்ட் ரெடி, ஸ்லைடு எல்லாமே ரெடி, ரிவ்யூவும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ஸ்லைடை எந்த டைப்லலாம் வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த வியூ டேப். ஓகேங்களா? ஸோ வியூ டேப்ல ஃபர்ஸ்ட்டு நார்மல் வியூ. நார்மல் வியூனா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இதுதான் நார்மலாக நம்ம ஸ்லைடை வியூ பண்ணி பார்க்கறது. அடுத்தது ஸ்லைடு ஷார்ட்டர்னா, இப்போ இருக்கிற எல்லா ஸ்லைடும் எத்தனை ஸ்லைடு யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி ஷார்ட்டாக வச்சு பார்க்கறது தான் ஸ்லைட் ஷார்ட்டர். நார்மல், மறுபடியும் நார்மல் கொடுத்தீங்கன்னா நார்மலுக்கு வந்துடும். அடுத்தது நோட் பேஜ். இது கொடுத்தீங்கன்னா நோட் பேஜ் மாதிரி. இப்போ நான் பிரிண்ட் ப்ரிவியூவில் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஹேண்ட் அவுட்ஸு அதெல்லாம் பார்க்கறது எப்படி ஸ்லைடு. ஸோ அந்த மாதிரி அதுலேயே நோட் பேஜ்னு இருக்கும். ஸோ ஒரு ஒரு ஷீட்டில் ஒரு ஸ்லைடை வச்சு கீழே ஏதாவது நோட்ஸ் மாதிரி கொடுத்து பார்க்குற மாதிரி தான் நோட்ஸ் பேஜ். அடுத்தது ஸ்லைட் ஷோனா, நம்ம ஸ்லைட் ஷோ பண்ணி பார்ப்போம் இல்லையா? ஸோ இதுதான் ஸ்லைட் ஷோ. அடுத்தது ஸ்லைடு மாஸ்டர். ஸோ ஸ்லைட் மாஸ்டர்ன்றது நம்ம ஸ்லைடில் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் யூஸ் பண்ணுறது தான். அடுத்தது இன்னும் டிஃப்ரெண்ட் டைப், ஒரே ஸ்லைடில் வந்து நிறைய ஸ்லைடை வந்து பிரான்ச்சஸாக பிரித்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்லைட் மாஸ்டர். அடுத்தது ஹேண்ட் அவுட் மாஸ்டர். ஸோ இதை ஹேண்ட் அவுட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு ஷீட்லேயே நம்ம இந்த நிறைய ஸ்லைடு யூஸ் பண்ணிட்டு அதில் ஹெட்டர், ஃபூட்டர், டேட் அண்ட் டைம் இதெல்லாம் கொடுக்கறது தான் ஸ்லைட் மாஸ்டர். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா சேம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஆப்ஷன் தான் இருக்கும். பேஜ் செட்டப்பு, ஓரியன்டேஷன், ஸ்லைட் பர் பேஜ், ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். தீம்ஸு, பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகேங்களா? அடுத்தது நோட் மாஸ்டர். நம்ம முன்ன பார்த்தது நோட் பேஜஸ், இது நோட் மாஸ்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரெசன்டேஷன் வியூ. நம்ம ப்ரெசன்டேஷனை என்னென்ன வெரைட்டிலலாம் வியூ பண்ணி பார்க்கலான்றது. ஓகேங்களா? அடுத்தது ஷோ ஆர் ஹைட். அதுலேயே இருக்கு நேம்லே, ஷோ ஆர் ஹைட். ஒன்றா நம்ம விசிபிள் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஹைட் பண்ணி வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு ரூரல். இந்த ரூரல் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே பாருங்க வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் ரூரல் இருக்கு. ஸோ இந்த ரூரல் பாயிண்ட் எதுக்காகனா நம்மளோட இந்த ஸ்லைடு பேஜஸை அட்ஜஸ்டபிள் பண்ணுறதுக்காக தான். ஸோ இது இந்த ரூரல் பாயிண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே எண்டியா ஆகுதோ அது வரைக்கும் தான் நம்மளோட ஸ்லைடும் இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ அட்ஜஸ்டபிளுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த ரூரல் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல இப்போ இங்கே இருக்குன்னா இது எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்றத அட்ஜஸ்டபிள் பண்ணி பார்க்கறது தான் நமக்கு ரூரல் பாயிண்ட். அடுத்தது கிரிட் லைன். ஸோ ரூரல் நான் எடுத்து விட்டேன். அடுத்தது கிரிட் லைன். கிரிட் லைன் போது செக்ஸ் பாக்ஸாக தெரியும். ஸோ செக் பாக்ஸாக தெரியுது பார்த்தீங்களா? நம்ம கிராஃப் பேப்பர் இருக்கிற மாதிரி
ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் கிரிட் லைன். ஸோ இந்த கிரிட் லைன் மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணும்போது ஸோ இந்த லைனுக்கு நம்ம ஈக்குவலாக ட்ரா பண்ணோம்னா நம்ம டிராயிங் வந்து நமக்கு ஈக்குவலாக வருன்றதுனால மோஸ்ட்லி இந்த செக் பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கிராஃப்ட் பேப்பர் மாதிரி இருக்கிறது தான் செக் பாக்ஸ். ஸோ கிரிட் லைன். ஸோ இந்த கிரிட் லைனோட ஷார்ட்கட் வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் F9. அடுத்தது மெசேஜ் பார். ஸோ மெசேஜ் பார்னா என்னன்னா, சைடில் ஏதாவது ஒரு மெசேஜ் நம்ம நோட் பண்ணுற மாதிரி ஒரு பார் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இது மோஸ்ட்லி வந்து ஹைடில் தான் இருக்கும். அடுத்தது ஜூம். ஸோ நான் ஆல்ரெடி ஜூம் பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே ஜூம் வியூ இருக்கு இல்லையா. ஸோ நம்ம மைனஸ்னா சின்னது பண்ணி பார்க்கறது, ப்ளஸ்னா பெருசு பண்ணி பார்க்கறது. ஸோ ஜூம் இன் ஜூம் அவுட்டு தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஜூம் பார் நடத்தும் போதே சொல்லி கொடுத்துருக்கேன். சேம் அதே தான். ஸோ இங்கே ஜூம் பாயிண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஜூம் வேணுமோ அவ்வளோ தூரம் கொடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நமக்கு 400னால 400ஓட ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த 400க்குள்ளே எவ்வளோ கொடுக்குறோன்னு நினைக்கிறீங்களோ ஸோ இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 89% இருக்கு பாருங்க, இங்கே தெரியுதா. ஸோ நீங்கள் இப்போ இங்கே வந்து நான் 50 கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே கொடுத்தீங்கன்னா 50ல் மாறிடும். ஸோ இந்த இடத்துலையும் சேஞ்சஸ் ஆகிடும். ஃபிட் டு விண்டோனா நம்ம விண்டோக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பேஜ் செட்டப் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம பேஜ் செட்டப் பண்ணோம் இல்லையா. ஸோ அதில் எவ்வளோ ஃபிட்டாக நம்ம கொடுத்தோமோ ஃபிட் டு விண்டோனா அந்த சைஸ்க்கு நமக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஜூம். அடுத்தது கலர் ஆர் கிரே ஸ்கேல். ஸோ நமக்கு இப்போ இருக்கிறது கலரில். அடுத்து பாருங்க கிரே ஸ்கேல்னா கிரே கலரில் நம்மளோட ஸ்லைட் மாறுற மாதிரி. ஸோ இது எப்போ தெரியும்னா நம்ம தீம் செட்டிங்ஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதில் உங்களுக்கு நல்ல விசிபிளாக தெரியும். ஸோ நான் இப்போ வந்து இந்த தீம் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் கலரில் இருக்கிறது. நம்ம இதே போய் கிரே ஸ்கேலு கொடுத்தோன்னா பாருங்கள் நமக்கு கிரே கலரில் மாறிடுச்சு தெரியுங்களா. ஸோ நம்ம எவ்வளோ ஸ்லைடு யூஸ் பண்ணாலையும் அது வந்து கிரே கலரில் தான் தெரியும். ஸோ அதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது, லைட்டு, பிளாக் வித் கிரே. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. நம்ம மறுபடியும் கலருக்கு வேணும்னா பேக் டு கலர் வியூக்கு வந்தோம்னா கலர் வியூக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதே பிளாக் அண்ட் ஒயிட்னா பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் நமக்கு வரும். ஓகேங்களா. ஸோ பாருங்க பிளாக்கு ஒயிட்டு, ஸோ அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வரும். நம்ம மறுபடியும் கலர் வேணும்னா பேக் டு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் கலர் கிரே ஸ்கேல். இதனோட கலர் சேஞ்சஸ் பண்ணுறது தான். அடுத்தது விண்டோ. ஸோ விண்டோன்றது இதுதான். இதில் இருக்க நம்மளோட ஸ்லைடை நம்ம எப்படியெல்லாம் வியூ பண்ணி பார்க்கலான்றது தான் இந்த விண்டோ. ஸோ நியூ விண்டோ அப்படின்னா இன்னொரு விண்டோ நியூவாக ஓப்பன் ஆகுறது. ஸோ இதை கொடுத்தீங்கன்னா ஸோ நியூ விண்டோ கொடுத்தோடனே உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் ஆயிருக்குன்னா பாருங்க, இந்த இடத்துல ப்ரெசன்டேஷன் 2 PPTX தான் நம்மளோட ஃபர்ஸ்ட்ல இருந்த பிபிடியோட நேம். ஸோ இங்கே 2ன்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ என்னன்னா இதே மாதிரி ஒரு நியூவாக ஒரு ஸ்லைட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன கண்டென்ட்டோட நம்ம வச்சிருந்தோமோ நியூ விண்டோ கொடுக்கும்போது சேம் அதே கண்டென்ட்ல ஒன்று இருக்கும். ஸோ நான் இதை மினிமைஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்க இதனோடது PPTX1 நம்ம நியூவாக கொடுத்தது 2. அடுத்தடுத்து நீங்கள் நியூ விண்டோ கொடுத்தீங்கன்னா 3, 4ன்னு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல தெரியுதுங்களா, PPTX1 PPTX2. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஒரே கண்டென்ட்ல தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நியூ விண்டோ. அரேஞ்ச் ஆல் அப்படின்னா என்னன்னா இப்போ 2 விண்டோ ஓப்பன் ஆகுதுல, ரெண்டும் அரேஞ்ச் பண்ணுறது. இந்த 2 விண்டோ தான் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணது, PPTX1 PPTX2. இது ரெண்டும் ஒரே இடத்துல நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒரே மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் ஆல் கொடுத்து பார்த்துட்டு நம்ம ரெண்டுத்துலையும் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு கம்பேரிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கேஸ்கேடுன்றது அதே மாதிரி தான். இந்த பக்கம் ஹரிசாண்டலாக வச்சு பார்க்கறது. அரேஞ்ச் ஆல்னா வெர்டிக்கலாக இருந்துச்சு, கேஸ்கேடுன்னும் போது இந்த மாதிரி மேலே கீழே இருக்குது. நம்ம வேணும்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது மூவ் ஸ்ப்ளிட் அப்படின்னா ஸோ இப்போ பார்க்கும்போது நம்ம தனித்தனியாக வச்சு பார்த்தோம். அதே ஸ்ப்ளிட்டுன்னும் போது இதே இதில் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி, ஸோ நான் இந்த பேராகிராஃப் சூஸ் பண்ணிக்கிறேன். மூவ் ஸ்ப்ளிட் கொடுத்தோன்னே நம்மளோட கர்சர் பாருங்க. ஸோ நம்ம கர்சர் கீழே பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் வரும். இது எங்கே வேணுமோ அங்கே கொண்டு போய் வச்சுட்டு ஒரு கிளிக் விடுங்க. ஸோ இப்போ இது ஒரு ஸ்லைட், இதுக்கு கீழேயே அடுத்தது ஒன்று. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஸோ இந்த இடத்துல நம்ம ஏதாவது நோட்ஸ் மாதிரி நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஒரே இதில் இன்னொரு ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் மூவ் ஸ்ப்ளிட்டு. அடுத்தது ஸ்விட்ச் விண்டோ. ஸ்விட்ச் விண்டோனா இப்போ நம்ம எத்தனை பிபிடி ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அது எல்லா பிபிடி இந்த இடத்துல காமிக்கும். ஸோ நம்ம வேற எதாவது போகணும் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ண இப்போ PPTX1 இருக்கோமா
அடுத்து நான் 2 போனால் 2 கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் 2க்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஸ்விட்ச் விண்டோனா ஒரு பிபிடிலேருந்து இன்னொரு பிபிடிக்கு ஈஸியாக ஜம்ப் ஆகிறது தான் ஸ்விட்ச் விண்டோ. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வியூ பாயிண்ட். ஸோ இதிலே கடைசி மேக்ரோஸோட ஷார்ட்கட் Alt + F8. ஸோ இந்த மேக்ரோஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நான் ஒரு கண்டென்ட் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னா அடுத்த ஸ்லைட்லேயும் அதே கண்டென்ட் தான் எழுத போகிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், காப்பி பேஸ்ட் கொடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இன்னைக்கு ஒரு ஸ்லைடு ஓப்பன் பண்ணி ஒரு கண்டென்ட் எழுத போகிறேன்னா நாளைக்கு வேற ஒரு ஸ்லைடு ஓப்பன் பண்ணி சேம் அதே கண்டென்ட் தான் எழுத போகிறேன்னும் போது அப்போ என்ன பண்ணணும், இந்த பிபிடி ஓப்பன் பண்ணி காப்பி பண்ணி மறுபடியும் அந்த பிபிடியில் போய் பேஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லாமல் ஒரு ஷார்ட்டாக இப்போ நமக்கு ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணால் என்ன பண்ணணும், Ctrl U கொடுத்தா அண்டர்லைன் ஆகிடும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அண்டர்லைனை கிளிக் பண்ணணும். ஸோ ஷார்ட்கட்டுக்கும் போது ஈஸியாக எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து Ctrl U கொடுத்தோம்னா அண்டர்லைன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி மற்ற வேற ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னாலையோ ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம் மறுபடியும் அதே கிரியேட் பண்ணணும் அப்படின்னும் போது ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கீஸ் இருந்தால் நம்ம டக்குன்னு அதை கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் மேக்ரோஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் நம்ம செஞ்ச விஷயத்தையே மறுபடியும் செய்யணும் அப்படின்னும் போது நம்மளே ஒரு ஷார்ட்கட் கீஸ் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறதான் இந்த மேக்ரோஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி மேக்ரோஸ் கொடுத்தோன்னே பாருங்கள், ஃபர்ஸ்ட் நேம் கேட்கும். நான் வந்து வியூன்னு மேக்ரோவுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். கிரியேட் கொடுத்தோன்னே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா விசுவல் பேசிக். ஸோ விசுவல் பேசிக் அப்ளிகேஷனில் தான் நம்ம மேக்ரோஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது என்னென்னா உங்கள் கோடிங் எழுதணும். எதுக்கான கோடிங்னா நம்ம இப்போ என்ன பர்பஸ்க்காக இந்த மேக்ரோஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். அதே ஆப்ஜெக்ட்டை நான் மறுபடியும் கிரியேட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு ஷார்ட்கட் கீ அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டா நான் வந்து அடுத்து மறுபடியும் அந்த ஷார்ட்கட் கீ கொடுக்கும்போது எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆகிடும். அப்படின்னும் போது அதுக்கு உண்டான இங்கே கோடிங் எழுதணும். ஸோ இது வந்து ஒரு தனி சாஃப்ட்வேர், தனி கோடிங் தனியாக படிக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சவங்க இங்கே கோடிங் எழுதிட்டு ஜஸ்ட் நீங்கள் கோடிங் எழுதிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னாவே சேவ் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இந்த மேக்ரோஸில் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்களா, ஸோ இந்த இடத்துல தான் கோட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, இந்த வியூன்ற நேமில் தான் கோட் கிரியேட் பண்ணிங்கன்னா அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ரன்னு கொடுத்தீங்கன்னாவே நீங்கள் எதுக்காக அதை கிரியேட் பண்ணீங்களோ அந்த இப்போ ஆப்ஜெக்ட்காக கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த ரன் கொடுத்தோன்னே அந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஒரு ஷார்ட் வேல யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மேக்ரோஸ் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் மேக்ரோஸ். ஸோ இதுதான் வியூ பாயிண்ட். நம்ம ஸ்லைடை டிஃப்ரெண்ட் வேல வியூ பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த வியூ டேப். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், ரிவ்யூ அண்ட் வியூ டேப். ஓவராலாக நம்மளோட ஸ்லைட் முடிச்சிட்ட அப்புறம் ரிவ்யூ பண்ணி பார்க்கறதுக்கும் வியூ பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த 2 டேப்பும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.